லார்ட், எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் கொடுக்கிற ஒரு நல்ல வார்த்தைக்கு நேரா போலாமா? விவேகியை போல நம்ம இருக்கணும். விவேகமுள்ள இருதயம் நமக்கு தேவை. அந்த அடிப்படையில தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை என்னன்னா, நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரத்தின் 27ஆம் வசனம். எனக்கு ரொம்ப பிடிச்சது இருந்தது. இந்த வார்த்தையை நான் உங்களிடத்துல சொல்ல விரும்புகிறேன். அறிவாளி தன் வார்த்தைகளை அடக்குகிறான், விவேகி குளிர்ந்த மனம் உள்ளவன். விவேகி குளிர்ந்த மனம் உள்ளவன். இந்த வார்த்தையை யோசிக்கும் போது ஆவியானவர்கிட்ட கேட்டேன், இப்போ விவேகி குளிர்ந்த மனம் உள்ளவனா அப்படியே ஜில்லுன்னு இருப்பானா அப்படின்னு எல்லாம் கேட்டேன். அப்படின்னா என்னன்னா, எந்தவித டென்ஷனையும் எடுத்துக்கொள்ளாம கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அப்படியே ஜஸ்ட் லைக் அப்படியே கூலா தன்னுடைய காரியங்களை நடத்தி செல்கிறவன் தான் விவேகி. இன்னைக்கு நம்ம பாருங்களேன், ஒன்றும் இல்லாததுக்கு மண்டையை காய்ச்சிட்டு மற்றவங்களையும் மண்டையை காய வைப்போம். கரெக்டுங்களா இல்லைங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அம்மா நீ உண்மையிலே விவேகமுள்ள இருதயத்தை கொண்டவர்களா இருந்தால், விவேகியாய் போல நீங்க இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஊர்ஜிதம் இருக்கும். எந்த சூழ்நிலையும் பார்த்து நீங்க பேனிக் ஆகாம நீங்க என்ன பண்ணுவீங்களா, குளிர்ந்த மனதோட கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் என் கூட இருக்கார், கர்த்தர் சரி செய்து கொடுப்பார், கர்த்தர் ஒழுங்கில்லாதவைகளை ஒழுங்குபடுத்தி கொடுப்பார் என்கிற ஒரு விசுவாசம், ஒரு ஊர்ஜிதம் நமக்கு இருக்குமா? அப்போ உங்களுக்கு பதட்டமா இருக்கிற இருதயம் வேணுமா, கூலா இருக்கிற இருதயம் வேணுமா? எனக்கெல்லாம் கூலான இருதயம் வேணும். உங்களுக்கு எப்படி வேணுங்க? இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே, சூழ்நிலைகளை ஆண்டவரை சாதகமாய் யூஸ் பண்ணுகிற படிக்கு எனக்கு ஞானத்தை தாங்க. சூழ்நிலைகளை பார்த்து பேனிக் ஆகுறாங்களா நாங்க இருக்கக்கூடாது. சூழ்நிலைகளை கூலா ஹேண்டில் பண்ணிட்டு போற அந்த விவேகியை போல எங்களை நீங்க மாற்றுங்க சொல்லி ஆண்டவரிடத்துல கேட்போம். நிச்சயமாகவே ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா எத்தனோ பேர் கிளாஸ் ஆக்கித்தி நீர் எங்கள் தந்தீரே உமக்கு நன்றி. வசனம் சொல்கிறது, விவேகி குளிர்ந்த மனம் உள்ளவன். நாங்க தான் இப்ப காரணம் இல்லாததுக்கெல்லாம் உட்காந்து அழுதுட்டு இருக்கோம், காரணம் இல்லாததுக்கெல்லாம் கதவை சாத்திக்கிட்டு படுத்துக்கிட்டு இருக்கோம், காரணம் இல்லாததுக்கெல்லாம் மூக்கு சிந்திக்கிட்டு உட்காந்துருக்கோம், காரணம் இல்லாததுக்கெல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்கோம், காரணம் இல்லாததுக்கெல்லாம் ஆண்டவரே சின்ன காரியத்தை கூட பெருசா பாம்பு போல நாங்க வெடிச்சிட்டு இருக்கோம். ஆண்டவரே, எங்களை நீங்க மாற்றுங்க. ஆண்டவரே, எந்த சூழ்நிலை எதுவா இருந்தாலும் என் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நான் கர்த்தருடைய மகன், நான் கர்த்தருடைய மகள், கர்த்தர் என் காரியங்களை பார்த்துக் கொள்வார் என்கிற ஆண்டவரே அந்த குளிர்ந்த மனம் எங்களுக்கு தேவை. ஆண்டவரே, எதை குறித்து நாங்க பேனிக் ஆக்காதபடிக்கு ஈஸியா ஹேண்டில் பண்ணிட்டு போற அந்த விவேகியின் குணாதிசயத்தை நீர் எங்களுக்கு தருவீராக. ஆண்டவரே, எதற்கும் ஆண்டவரே பதற்றப்படாமல் ஆண்டவரே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து என் கர்த்தராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று விசுவாசத்தோடு சொல்லுகிற கூட்டங்களாய் நீர் எங்கள் எல்லாரையும் நீங்க மாற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த இரவுல ஆண்டவரே, யார் யார் ஆண்டவரே வீட்டுல ஆண்டவரே பெருசா சண்டை போட்டு உட்கார்ந்துருக்காங்களோ, ஆண்டவர் உங்களோடு நேரடியாக பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, ஸ்கூலாய் ஹேண்டில் பண்ணி போகிற அந்த ஒரு ஞானத்தை நீங்க தாங்க. கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்கிற ஒரு ஊர்ஜிதத்தை நீர் எங்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். காலை எழுந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நான் ஒரு சகோதரரை பார்க்கிறேன், உங்களுடைய முதுகுல புண்கள் வந்து உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கு. இயேசுவின் நாமத்தினால அது என்ன புண்ணோ, சுகர் புண்ணா இருக்கட்டும், நார்மல் புண்ணா இருக்கட்டும், மனுஷனை மண்ணினால உருவாக்கினவருக்கு இது லேசான காரியம். அந்த புண்களை நீர் மறைய செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால பூரண சுகத்தை நீர் கட்டளையிடுவீராக. அப்பா, இந்த நேரத்துல அந்த மகன் அழுத அழுகை நீர் அறிந்திருக்கிறீர். பூரண சுகத்தை கட்டளையிட்டு ஆண்டவரே அந்த மகன் ஆண்டவரே ஆலயத்துல நின்று சாட்சி சொல்ல கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நீர் அப்படியே செய்ய போகிறபடியால் உமக்கு நன்றி. காலை எழுந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.